Hi guys, welcome to amulskitchendiaries. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி முருங்கைக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான குவிக்கான ரொம்ப ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். டிஷ் எதுவுமே தேவையில்லை, ரெண்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, 1 கப் அளவுக்கு ஆனியன், கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து குண்டு காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன். நீங்கள் நீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 எடுத்தாலே போதும். 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா காய வச்சு ஒரு 3 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நான் இதை போட்டுக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் ஒரு கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கீரைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவைப்படுற உப்பை நம்ம கடைசியில் மாவு பிசையும் போது போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ராகி மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த கீரையையும் போட்டு தண்ணி விடாமல் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாவையும் பிசையக்கூடாது. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டணும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மேலே எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஒரு பால் மாதிரி எடுத்து அதை அப்படியே கையிலே வச்சு தட்டி விடுங்க. திரட்டணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தண்ணி தொட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி முருங்கைக்கீரை அடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.